மகாதேவா, வாருங்கள். விவாகத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. வாருங்கள், தங்கள் மனவேதனையை மறந்து புதிய வாழ்க்கையை இனிமையாக துவங்குங்கள். எனது வேதனையை மறக்கின்றேன். தாங்கள் உரைப்பது சரியே. விவாகத்திற்கு நான் ஆயத்தமாகிறேன். அது மட்டுமல்ல, இம்முறை நான் மற்ற மணவாளனைப் போல் நன்கு அலங்கரித்துக் கொள்ளப் போகின்றேன். சென்ற முறை நான் சிவனின் தோற்றத்தில் வந்த பொழுது மணவாளனின் இல்லத்தாரிடம் தவறாக நடந்து கொண்டார்கள். நினைவிருக்கிறதா? ஆனால் இம்முறை யாவும் நன்கு நிகழ்ந்திடும் தேவி பார்வதி. ஏனென்றால் நான் விவாகத்திற்கு ஆயத்தமே, விவாகத்திற்கு ஆயத்தமே, விவாகத்திற்கு ஆயத்தமே. வாருங்கள். தாயே கங்கையே, இதனால் வரை எதற்காக காத்திருந்தீர்களோ அந்த பொன்னான தருணம் இப்பொழுது வந்து விட்டதல்லவா? அன்னை கங்கைக்கும் மகாதேவருக்கும் விவாகம். இது கொண்டாட்டத்திற்கான தருணம். மகிழ்ச்சியாக இருங்கள். நாராயணா, ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது பிரபு? காலம் துவங்குவதற்கு முன்பிலிருந்து ஒன்றாக இருக்கும் சிவசக்தி, ஆதி முதல் அந்தம் வரை இணை பிரியாமல் இருக்க வேண்டிய சிவசக்தி இவ்வாறு பிரிவதற்கு என்ன காரணம்? இது விதியின் முடிவாகும் தேவரிஷி. விதி என்றுமே நரனையும் பார்ப்பதில்லை, நாராயணனையும் பார்ப்பதில்லை. சிவன் சவமாவதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. பொறுத்திருப்போம். விதி அடுத்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை காண. அதை அனைவரும் தான் காணப்போகிறோம் நாராயணா. இன்று முதல் கைலாயத்தில் சிவனும் சக்தியும் அல்ல, கங்கையும் கங்காதரனும் இருப்பார்கள். சுக்ராச்சாரியரே, நந்தி, கூறுங்கள் மகாதேவா. விவாகத்திற்கு ஏற்பாடுகளை செய்கிறீர்கள். மணவாளனை மறந்து விட்டீர்களா? இன்று நான் அலங்காரம் செய்து கொள்வேன். யாவர் கண்களுக்கும் அழகானவனாக, அதிரூப சுந்தரனாக ஆயத்தமாவேன். என் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் கொண்டு வா.
சுக்கிராச்சாரியரே, விதி எழுதிய கதை இதுவரை முழுமை பெறவில்லை. நடக்கும் இச்சம்பவத்தின் மகத்துவம் விவாகத்தில் இல்லை. அதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அர்த்தம் என்ன? புரியவில்லையா? எந்த சிவன் சாம்பலை கொண்டு தன் மேனியை அலங்கரித்துக் கொள்வாரோ அவர் இன்று ஆபரணங்களை, வஸ்திரங்களை அணிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏன் இருக்கிறார்? இது சாதாரண விஷயம் அல்ல அசுரகுரு. பொறுத்திருந்து பாருங்கள். இச்சம்பவத்திற்கு பின்னால் நிச்சயமாக மகாதேவரின் ஒரு உத்தேசம் இருக்கும். அது வெகு விரைவில் நம் அனைவருக்கும் தெரிய வரும். மகாதேவா, மகா தாயே, மகாதேவர் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அங்கேயே நில்லுங்கள் தேவி பார்வதி. தாங்கள் இவ்வறைக்குள் வர வேண்டாம். அதோடு நினைவிருக்கட்டும், உறவற்ற ஒரு ஆடவரின் அறைக்குள் வருவது உச்சிதமல்ல தேவி. எனக்கு புரிகிறது மகாதேவா. தாங்கள் இவ்வாறு கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து என்னை காயப்படுத்த எண்ணுகிறீர்கள். ஆனால் நான் அனைத்து வேதனையையும் பொறுப்பேன். ஆனால் எனது முடிவிலிருந்து நான் மாற மாட்டேன். அதில் நான் திடமாக இருப்பேன். நன்கறிவேன் தேவி. எனது வார்த்தைகள் தங்கள் மனதை காயப்படுத்துகிறதென்று. ஆனால் எனது எண்ணம் தங்கள் மனதை காயப்படுத்துவதல்ல தேவி பார்வதி. எனது எண்ணம் நிகழ்ந்திடவிருக்கும் விவாகத்தை தடுத்து நிறுத்துவதே. எவ்வாறு நான் என்னை அலங்கரித்துக் கொள்வது? என் அலங்காரத்திற்கு அவசியமானது ஒன்றே. அது சாம்பல் மட்டுமே.
பிரம்மதேவா, முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது. வாருங்கள், விவாகத்தை தாங்கள்தான் நடத்த வேண்டும். நானா? வேதங்களும் மந்திரங்களும் வார்த்தைகளும் தங்களிடமிருந்துதானே உதயமானது. இந்த விவாகத்தை நடத்துவதற்கு தங்களை விட தகுதியானவர் வேறு எவர் இருக்கிறார் பிரம்மதேவரே? சிவனுக்கும் சக்திக்கும் இதில் எந்த மறுப்பும் இல்லாத பொழுது தாங்கள் எதற்காக சிந்திக்கிறீர்கள்? நாராயணா, செல்லுங்கள் பிரம்மதேவா. நாம் அனைவரும் சாட்சி மட்டுமே. விதி தனது தீர்ப்பை எப்பொழுதோ எழுதிவிட்டது. செல்லுங்கள். நான் மகாதேவரை அழைத்து வருகிறேன். மகாதேவர் வருகிறார்.